ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். நேற்று மார்க்கெட் அதாவது 24th டிசம்பர், அதை கொஞ்சம் லேட்டாக இன்னைக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபார் சம் பர்சனல் ரீசனுக்காக நேத்தோட மார்க்கெட் அனாலிசிஸ் நம்ம எப்படி பண்ணியிருக்கலாம், எத்தனை பேர் லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸை ப்ராப்பராக சூஸ் பண்ணீங்க, அதாவது வீக்லி ஃபியூச்சரின் அடிப்படையில் தான் நாம் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதன்படி பார்க்கும்போது நேத்தைக்கு வீக்லி ஃபியூச்சர் என்னவா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கேண்டல் ஓப்பன் ஆனதுமே நம்ம வீக்லி ஃபியூச்சரை எடுத்துப்போம். ஓகே, அந்த வீக்லி ஃபியூச்சரோட கால்குலேஷனை ஹை, ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை, லோ, ஓப்பன், உங்களுக்கு என்னென்ன டேட்டா, எனக்கு ஹை லோவே போதுமானது. ஸோ நான் ஹை லோ வரைக்கும் நான் எடுத்து செக் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நம்ம வீக்லி ஃபியூச்சர் கால்குலேஷன் எடுத்துட்ட பிறகு அதில் வரக்கூடிய டேட்டாவை பேஸ் பண்ணி எந்த சைடில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் இருக்குது, அதாவது பையிங் ப்ரெஷர் செல்லிங் ப்ரெஷர்னு நம்ம சொல்லுவோம்ல ஃபர்ஸ்ட் கேண்டல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் கேண்டல் நமக்கு ஒரு 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 விகரஸான நல்ல ஒரு ஸ்ட்ராங் கேண்டலாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, அந்த அடிப்படையில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேண்டல்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நேற்றுக்கு எத்தனை நமக்கு ஆல்ரெடி வீக்லி ஃபியூச்சர் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து என்எஸ்சியில் அஃபிஷியலாக நமக்கு கிடையாது. அதை நார்மலாக மேனுவலாக தான் கால்குலேட் பண்ணணுன்றதையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ அதுக்கான வீடியோவை நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட் டியூட்டோரியல், கம்ப்ளீட் கால்குலேஷன் வீடியோ ஃபார் வீக்லி ஃபியூச்சர். யாரெல்லாம் அதை பார்க்கலையோ அதை பாருங்க. அதை பார்த்த பிறகு இந்த கண்டென்ட்லாம் முழுமையாக பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவான புரிதல் ஏற்படும். ஓகே, ஸோ அந்த அடிப்படையில் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு நான் இப்போ வந்து வீக்லி ஃபியூச்சர் ஃபர்ஸ்ட் கேண்டல், இது வரைக்கும் நம்ம வீடியோவில் வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து ஏன் வந்து ஏன்னா நேற்றுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு 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 நுவான்சஸ் இருக்கும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. நான் வந்து 150 கால் புட்டு எடுத்திருக்கேன். ஓகே, 150 கால் புட்டு ஏன் எடுத்தேன், எதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா நியரர் ஸ்ட்ரைக் ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் கேண்டல் பிளே ஆன அந்த கேண்டலோட மூமெண்ட்ல வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரைக் தான். ஸோ அதனால் நான் வந்து பெருசாக ஸ்ட்ரைக்கில் வந்து நான் ரீசன் ஒன்றும் கிடையாது. இதில் நான் கால்குலேட் பண்ணுறேன். இப்போ எனக்கு வீக்லி ஃபியூச்சரோ ஹை அண்ட் லோ கால்குலேட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் கேண்டலோடைய காலோடைய ஹை அண்ட் லோ என்ன? கால் வந்து 153 113. ஓகே, இதை நான் இங்கே வந்து போட்டுக்கிறேன். 153 113. ஓகே, 153 113 இது வந்து ஹை அண்ட் லோ. இது யாருக்கு? கால் சைடில். கால் யாரு? 26 150. ஓகே, 150 காலுடைய ஹை அண்ட் லோ. ஓகே, இப்போ அடுத்தது என்ன வேணும் நம்மளுக்கு? புட்டுடையது வேணும். புட்டுடைய ஹை என்ன? புட்டுடைய ஃபர்ஸ்ட் கேண்டலுடைய ஹை அண்ட் லோ. ஃபர்ஸ்ட் கேண்டலுடைய ஹை அண்ட் லோ என்னது? 95.55 95. ஓகே, 95.72 95.72. ஓகே, 95.72. ஓகே, 95.72 இது வந்து புட்டுக்கு. ஓகே, சேம் ஹை அண்ட் லோ தான். இப்போ நம்ம வீக்லி ஃபியூச்சரோட ஹை அண்ட் லோ கால்குலேட் பண்ண போகிறோம். வீக்லி ஃபியூச்சரோட ஹை இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் கால்குலேட் பண்ண போகிறது ஹை. ஓகே, ஹை அப்படின்னாலே காலுடைய ஹையும் புட்டுடைய லோவும். இது வந்து புட்டுடைய லோ. ஓகே, இது வந்து புட்டுடைய ஹை. காலுடைய ஹையும் புட்டுடைய லோவும். அதுவே வீக்லி ஃபியூச்சர்ல நான் லோ கால்குலேட் பண்ண போறேன் அப்படின்னா புட்டுடைய ஹையும் காலுடைய லோவும். புரியுதுங்களா? இதை மட்டும் தெளிவா நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க வீக்லி ஃபியூச்சரை கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஹை கால்குலேட் பண்றேன். ஹைல வந்து எப்பவுமே பெருசு ஹை தான் வந்து பெருசு, லோ தான் சின்னது. ஸோ ஹை மைனஸ் லோ தான் போடணும். அப்போ 153 மைனஸ் 72. 153 மைனஸ் 72 எவ்வளோ வரும்? 53, இது ஒரு 72னா 28. ஸோ 53 ப்ளஸ் 28 53னா 61 91. ஓகே, ஸோ 91 ஒரு வேல்யூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ 153 மைனஸ் 72 போட்டிங்கன்னா 91, அதுதான் உங்களுடைய வேல்யூவாக இருக்கும். 91 இல்லையே. ஓகே, நம்ம வந்து இதை நானும் கொஞ்சம் மேக்ஸில் வீக்காக தான் இருக்கும், ஏதோ ஓரளவுக்கு மனக்கணக்கில் போடுறேன். ஸோ 1 இது 15னா 81, சாரி 81. ஓகே, 81ன்ற வேல்யூ நமக்கு வருது. ஸோ 81ன்றது தான் நம்மளுடைய வேல்யூ. ஓகே, இப்போ இந்த 81 நம்ம என்ன பண்ணணும்? இது வந்து ஹைனாலே கால், இப்போ வந்து ப்ளஸ் பண்ணணும். ஹைனாலே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கூட ப்ளஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ரெண்டுக்குமே ஒன்று தான். 150 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் நம்ம கால் போட்டு தான் நம்ம எடுத்துருக்கோமே. ஓகே, அப்போ 150
plus 82, 81. Okay, 26, 150 plus 82. Okay, இதை ஆட் பண்ணி என்ன வருது? 2, 8, 3, 1, 2, 26, 232. இதுதான் ஹை. ஓகே, சரி, லோ அதே மாதிரி கால்குலேட் பண்ணிடலாமா? லோ பார்த்தீங்கன்னா புட்டுடைய ஹையும் காலுடைய லோவும். அப்போ ஹை மைனஸ் லோ. நல்லா பாருங்க, ஹை மைனஸ் லோ. ஹை வந்து 95. ஓகே, மைனஸ் 113. இங்க பெரிய நம்பர் வந்து 113. ஓகே, 113 தான் பெரிய நம்பர். அப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா இது வந்து இதை சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து நெகட்டிவ்ல வரும். ஓகே, ஸோ 95க்கும் 113க்கும் என்ன டிஃபரன்ஸ்? இது ஒரு 13, ஒரு 5, ஸோ 18. 18 வந்து டிஃபரன்ஸு, ஆனால் பெரிய நம்பர் வந்து 113, அதனால் நெகட்டிவ் சிம்பிள் வந்துருச்சு. யூஸ்வலாக நம்ம லோனா என்ன பண்ணணும்? ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கூட மைனஸ் பண்ணணும். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன? 26, 150. ஓகே, அதில் ஆல்ரெடி மைனஸ் இருக்கும். மைனஸ் தான் பண்ணணும் ஃபார்முலா படி. ஸோ இப்போ மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், இந்த மைனஸ், ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ். ஓகே, இது தெளிவாக மேக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ். ஓகே, இப்போ ப்ளஸ் பண்ணினா என்ன வரும்? 26, 168. இதுதாங்க லோ, இதுதான் ஹை. ஃபர்ஸ்ட் கேண்டலுடைய ஹை அண்ட் லோ வீக்லி ஃபியூச்சர்ல இதுதான் அமைஞ்சது. இப்போ சொல்லுங்க, ஹைக்கு ஈக்குவலண்டான ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும்னா என்ன சூஸ் பண்ணுவீங்க? 26, 250 சூஸ் பண்ணலாமா? அதுதானே ரொம்ப க்ளோஸரா இருக்குது. லோவுக்கு நியரான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணோம்னா 26, 150 சூஸ் பண்ணலாமா? அதுக்கு கீழே 100 சூஸ் பண்ண முடியுமா? ஸோ இந்த கால்குலேஷன் நான் ஏன் இந்த வீடியோவில் பொறுமையாக சொல்கிறேன்னா, பல பேருக்கு வீக்லி ஃபியூச்சர் கால்குலேஷனில் நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். ஆன் ஸ்பாட் லைவ் மார்க்கெட்டை நம்ம எப்படி அதை வேகமாக அதை கால்குலேட் பண்ணுறதுன்ற ஒரு சிரமங்கள் இருக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எது ஒன்றும் வரும். ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நான் அதை சொல்லியே காட்டினேன். ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் ஏன் 150 இன்னைக்கு காலையில் ட்ரெண்ட் பாயிண்ட்டுக்காக நான் கொடுத்துருந்தேன்றது இதுதான். இதை வச்சு தான் நான் கொடுத்துருந்தேன். பட் இதில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. எப்பவுமே ஒரு இப்போ 168னா 150 டச் ஆகல. எஸ், 150 டச் ஆகல. பட் மார்க்கெட்ல, அதாவது வீக்லி ஃபியூச்சர்ல 150ன்றது வேல்யூ டச் ஆகலைன்னா கூட கால் புட், இந்த 150 கால் புட் ரெண்டு பேரும் மீட் ஆகிருப்பாங்க. சில நேரங்கள்ல டச் ஆகாம இருக்கும் போது மீட் ஆகியிருக்க மாட்டாங்க. இந்த நாள் வந்து இது உங்களுக்கு குழப்பற மாதிரி இருக்கலாம். பட் அது என்னன்றதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் கேண்டலுடைய ஹை என்ன? இப்போ இங்க வந்து 150ன்றது பாட்டம், லோல. அப்போ லோலனா கால் தான் டாமினேட் ஆகும். காலுடைய ஹை 153, புட்டுடைய லோ வந்து சாரி, காலுடைய லோ வந்து 113, புட்டுடைய ஹை வந்து 95. அதாவது என்ன நான் சொல்ல வரேன்னா, இங்க பாருங்க, ஒரு ஹை அப்படின்னா என்ன? இப்படி வந்து இப்படி வந்துடும். இதுதானே ஹை, இதுதான் ஹை, கரெக்டா? ஒரு லோ அப்படின்னா என்ன? இப்படி வந்து இப்படி போயிருக்கும். இதுதானே லோ. அப்படி அதை தான் நம்ம சொல்லுவோம் லோ ஹைன்னு. இப்ப பாருங்க, காலுடைய லோ 113, புட்டுடைய ஹை 95. கரெக்டா? 113க்கு கீழே தான் 95 வரும். அப்ப இது என்னன்னு சொல்லுவீங்க? இதுதான் நான் மீட்டிங் ஏரியா. மீட் ஆயிருக்கா? மீட்டே ஆகல. சில நேரங்கள்ல மீட் ஆயிருக்கிற மாதிரி அமையும். அதாவது ஒரு ஸ்ட்ரைக் உடைய லோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்ல 95 இதை எடுத்துப்போம். லோ வந்து 95. ஓகே, காலுடைய லோ வந்து 95, புட்டுடைய ஹை வந்து 113. அப்ப இப்படி தானே வரும். இதை என்னன்னு சொல்லுவோம்? இதுதான் மீட்டிங். இது மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ எப்பவுமே ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிட்ட போகும்போது மார்க்கெட் இப்படிதான் கால் புட் மீட் ஆகும். சில நேரங்களில் மீட் நடக்கும், சில நேரங்களில் மீட் நடக்கிறதுக்கு முன்னாடியே ரிவர்சல் ஆகியிருக்கும். இன்னைக்கு அப்படி ஒரு சினாரியோ தான் நடந்திருக்கு. எக்ஸாக்டா சொல்லணும்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 150 வரை வந்திருக்கு. அதாவது 150ன்ற பர்டிகுலர் வேல்யூ டச் பண்ணல தவிர 150 ஸ்ட்ரைக்கு ஏரியா வரைக்கும் வந்திருக்கு. பட் அப்படி வந்துமே வந்து இன்னமும் காலம் போட்டும் மீட் ஆகலை. பட் இதை ஏன் நான் இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, இதுதான் மோர் க்ளோசஸ்ட் பிரீமியம் ஃபார் சூசிங் தி 150 ஸ்ட்ரைக் பிரைஸ். இந்த இடத்துல தான் ரொம்ப ரொம்ப க்ளோஸரா வந்திருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இங்க வந்த பிறகு நம்ம ஏற்கனவே சொன்னோம் என்ன லோ வேல்யூ வந்துச்சு?
26,168 வரைக்கும் வந்துச்சுன்னு சொன்னோம் லோ. ஓகே, இங்க லோ வச்சுட்டு எவ்வளவு தூரம் ஹை போயிருக்கு? 26,232 சம்திங். ஓகே ரைட். அப்போ எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவ்மெண்ட் நடந்திருக்கு, புரியுதுங்களா? ஒரு லோல இருந்து ஒருத்தன் ஹை வச்சிருக்கான்னா அப்ப அது கண்டிப்பா, அதுவும் இல்லாம பாசிட்டிவா வர முடிஞ்சிருக்கு. ஓகேவா? பாசிட்டிவ் முடிஞ்சு நீங்க க்ளோஸ் டேட்டாவை கூட கால்குலேட் பண்ணலாம். க்ளோஸ் டேட்டாவை கால்குலேட் பண்ணி பார்க்கலாமா? இப்போ க்ளோஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா காலுடைய க்ளோஸ் வந்து என்ன? 149.6, 115 எடுத்துப்போம். புட்டுடைய க்ளோஸ் வந்து 75. ஓகே, ஸோ 150, இது வந்து 75. அப்போ அங்கேயே தெரிஞ்ச டிஃபரன்ஸ் வந்து 75. 75னா யார் அதிகமாக இருக்கா? கால் தான் அதிகமாக இருக்கா. அப்போ ஆட் பண்ணி பாருங்க. 26, 150 + 75, 225. ஓகே, 26, 225. இப்போ இவ்வளோ ஹை வச்சுட்டு க்ளோஸ் எங்க நடந்திருக்கு? 26, 225. இது வீக்லி ஃபியூச்சரோட கேண்டல் க்ளோஸ். அப்போ ஒரு லோ வச்சுட்டு ஹை இவ்வளவு தூரம் போயிட்டு க்ளோஸும் இங்க நடந்திருக்கு, ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான க்ளோஸ். ஓகே, ஸோ இந்த அடிப்படையில தான் நான் வந்து 150ங்கிற அந்த ஸ்ட்ரைக் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஈவன் அந்த இடத்துல வந்து காலும் போட்டு மீட் ஆகல தான். பட் இதை எடுக்கும் போது ஏன் இருக்குன்னா கண்டிப்பா இவ்வளவு ஸ்ட்ராங்கா நடந்திருக்கும், ஏதாவது ஒரு கால் வந்து ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபை ஆயிருக்கான்றது செக் பண்றது. அதுல நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது 150 தான். 100லாம் எடுக்க முடியாது, 100க்கு மார்க்கெட்டே போகல. ஸோ இதுதான் மேக்சிமம் ஒரு க்ளோஸரான ப்ரீமியம். காலும் புட்டும் நெருக்கமா போன ப்ரீமியம் வந்து இதுதான். இதுக்கடுத்து 200 எடுத்தீங்கன்னா அது ஆல்ரெடி நல்லா மெர்ஜ் ஆயிருக்கும், மீட்டிங் ஆயிருக்கும். பட் நமக்கு ட்ரெண்ட் பாயிண்ட்டுக்காக நான் இது கரெக்டா எடுக்கணும்னு சூஸ் பண்ணணுன்றதுக்காக தான் 150 எடுத்திருக்கேன். ஸோ பல பேருக்கு இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூசிங்ல வந்து ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். இருக்கிறவங்க இதை தெளிவுபடுத்திங்க. நான் இப்படிதான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய அனலைசிஸ்க்குள்ள போயிடலாம். இது வந்து பாட்டம் ஸ்ட்ரைக், 150 பாட்டம் ஸ்ட்ரைக். ஸோ பாட்டம் ஸ்ட்ரைக்ல நம்ம காலை தான் நம்ம வெரிஃபை பண்ணணும். கால் டாமினேட் பண்ணியிருக்கா? கால் டாமினேட் பண்ணிருக்குன்னா புட்டுடைய ஹை என்ன? 95.5. ஸோ 95ன்னு எடுத்துப்போம். 95. ஓகே, 95 பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, 95 எப்பவும் அதுக்கு மேலதான் இருக்கானு. ஸோ 95க்கு மேலதான் மார்க் அந்த கால் வந்து ஓப்பனே ஆகியிருக்கு, அந்த லோவும் வச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி இவன் டிஃபீட்டட். ஓகே, அதே மாதிரி புட்டுடைய காலுடைய லோ என்ன? 113. 113 நம்ம இங்க மார்க் பண்ணலாமா? 113. ஓகே, 113க்கு கீழே தான் ஏற்கனவே இருக்கான். ஓகே, ஸோ ஆல்ரெடி டிஃபீட்டட். ஃபைன். இதுக்கு அடுத்து யார் ஸ்ட்ரைக்கு? 150க்கு அப்புறம் 200 புட்டு. 200 புட்டை பாருங்க. 200 புட்டுடைய ஹை என்ன? 200 புட்டுடைய ஹை 119.9. ஸோ 120ன்னு வச்சுக்கோங்க. 120ன்னு சொல்லி நம்ம இங்க போடலாம். 120. ஓகே, 120யையும் ஆல்ரெடி பீட் பண்ணி தான் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் கேண்டில் முடிவுல பாத்தீங்கன்னா இது நெகட்டிவ் கேண்டிலா இருக்கலாம் உங்க கண்ணுக்கு. பட் ஃபர்ஸ்ட் கேண்டில் முடிவு அப்பவும் அவன் 120ய பீட் பண்ணி தான் இருக்கான். அதாவது 200 புட்டுடைய ஹை. இவனும் பாத்தீங்கன்னா 113க்கு கீழே போயிருக்கான். நோட்டீஸ் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும், 113க்கு கீழே தான் போயிருக்கான். ஓகே, ஸோ இது எல்லாமே என்ன நமக்கு சொல்லுது? இது எல்லாமே நம்மளுக்கு வந்து கால் சைடில் டாமினண்டா இருந்திருக்கான் ஃபர்ஸ்ட் கேண்டல் அப்படின்னு தெரியுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் யாரு? 200க்கு அப்புறம் 250 புட்டு. 250 புட்டுடைய ஹை என்ன? ஆல்மோஸ்ட் ஒரு 148.6, 149 வச்சுங்களேன். இங்க வந்து 113 போடணும். ஓகே, இங்க வந்து 149 நம்ம போடுறோம். 149. இப்போ பாருங்க, 149 பீட் பண்ணியாச்சு. அங்கதான் பீட் நடந்திருக்கு. ஓகே, ஸோ அதே போல இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் இவன் பீட் வச்சிருக்கா, செகண்ட் கேண்டில் ரன் ஆகுது. அப்பவே இங்க செகண்ட் கேண்டில் இவன் இங்க 113 பீட் பண்ணிட்டான். ஓகே ஃபைன், இதுவரை ஓகே. இதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் யார் ஆப்போனன்ட்? 300. 300 புட்டோடைய ஹை என்ன? 181. 181. ஓகே, இங்க 113 என்ன? 113. ஸோ 113. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இதை பீட் பண்ணி மேல போயிடுச்சு. ஓகே, அடுத்த டார்கெட்டும் 181 நோக்கி போகணும். ஓகே, இங்க ரெண்டாவது கண்டிலேயே வந்து 200 புட்டும் வந்து 113, 250 புட்டும் வந்து 113க்கு கீழே வந்தாச்சு. ஓகேங்களா, இந்த ரெண்டாவது கண்டிலே. ஸோ அடுத்தது வந்து இப்போ 300 புட்டை நம்ம ரெடியா எடுத்து வச்சுப்போம். ஓகே,
ஸோ ஃபர்ஸ்ட் தேர்டு கண்டல், ஃபோர்த்து கண்டல், ஃபிஃப்த்ல இருந்து கொஞ்சம் சின்னதா புல் பேக் வருது. ஆனா அங்க 113க்கு உள்ள போல, அதாவது 250 புட்டுக்கு வந்து 250 புட்டுக்கு வந்து 113க்கு உள்ளெல்லாம் போகவே இல்லை கடைசி வரைக்கும். ஓகே, இந்த இடத்துலலாம். ஸோ அதனால வந்து நம்ம அடுத்து 300 புட்டை தான் நம்ம அனலைசிஸ்ல வச்சுட்டு இருக்கோமே. ஓகே, இங்க ரிவர்சல் ஆகுது, திரும்பவும் இங்க சப்போர்ட் எடுத்து மேல போகுது. பட் இந்த 181ன்ற டார்கெட்டுக்கு ரீச் பண்ண முடியவில்லை. இது ஒரு விஷயம். ஓகே, அதே சமயம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 113ன்ற அந்த ட்ரெண்ட் பாயிண்டோட லோவுக்கு கிட்ட வரவில்லை. ஸோ இப்போ வரைக்கும் வந்து கரெக்டா ஈக்குவலா தான் இருக்குது. அதாவது அரௌண்ட் ஒரு டைம் பாருங்க, ஒரு 950 வரைக்குமே, 950 10 o'clock வரைக்குமே, கிட்டத்தட்ட 950 வரைக்குமே அப் டு 10 o'clock அரௌண்ட். ஓகே, அது வரைக்குமே ப்ரீமியமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் நம்ம ஸ்டடி பண்ணும்போது ரொம்ப ஈக்குவலா இருக்கிற மாதிரி தான் கண்ணுக்கு தெரியுது. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, கால் சைட்ல ப்ரீமியம் வீக்னஸ் வந்து கிளியரா நமக்கு காட்டுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, ஒரு 10-10, அதுக்கப்புறம் ஒரு 10-15க்கு எக்ஸாக்டா ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை டச்சே பண்ணுது. இங்க பாருங்க, 10-10-10-15க்கு 181 ரீச் பண்ணல. ஸோ ஓகே, நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது கால் சைட்ல ப்ரீமியம் வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இங்க இருந்து ட்ரெண்ட் பாயிண்ட்ல எவ்வளவு ஷேர் ஷார்ட்டா இங்க வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு புஷ் கிடைக்குது பாருங்க. அந்த இடத்துல சப்போர்ட்னா என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கும் போது எவ்வளவு அக்யூரேட்டா அங்க பின்னாடி ஏன் இங்க இருந்தே போயிருக்கலாம்ல. கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணிருக்கு, கால் வந்து ட்ரை பண்ணிருக்கு. பட் ஸ்டில் கால் ப்ரீமியம் வீக்னஸ் ஆயிட்ட பிறகு புட்டு டிகே நடக்கும் போது எக்ஸாக்டா அதோட லோல இருந்து ஜம்ப் ஆயிருக்கு. ஓகே, இங்க இருந்து ஜம்ப் ஆனவன் அதுக்கு அடுத்தடுத்து இப்போ இங்க இருந்து ஜம்ப் ஆகும்போது சேம் ஸ்ட்ரைக் காலை வந்து ஈவன் டிஃபீட் பண்ணணும்ல. அவ்வளவுதான், 150ல இங்க வீக்னஸ் தெரிஞ்சு போச்சு. அவன் 181க்கு கீழே இருக்கிற வரை நம்மளால வந்து சொல்ல முடியாது மார்க்கெட் 300 கிராஸ் பண்ணணும்னு சொல்லி. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த மெத்தடாலஜி ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்குங்க. ஆப்ஷன் பிரீமியம் மட்டுமே நீங்க அனலைஸ் பண்ற கான்செப்டை மட்டுமே எடுத்துக்கிட்டாலும் சரி, மெத்தடாலஜி ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகே, இந்த 181 கிராஸ் பண்ணாத வரை மார்க்கெட் 300க்கு மேல ஸ்டெபிலைஸ் பண்ணி நிக்காது. ஓகேவா, போகவே, அதாவது தான்னா கூட அது நிக்காது. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணோம், 300 புட்டுக்கு அப்புறம் 300 காலை நம்ம எடுத்துக்கணும். 300 கால் பாருங்க, 300 கால். ஓகே, இது சேம் ஸ்ட்ரைக் ஆப்போனன்ட். சேம் ஸ்ட்ரைக் ஆப்போனண்டோட ஹை என்ன, அந்த டைம்ல இருந்த வச்ச ஹை 80. இங்க பாருங்க, 80ன்றத 80 மார்னிங் நமக்கு கால் சைட் ட்ரெண்ட் பாயிண்ட்ல என்ன நடந்ததோ அதே சினாரியோ தெரியுதுங்களா. இப்போ 80யை தாண்டி தான் இருக்கானு, பட் ட்ரெண்ட் பாயிண்டோட லோவை டச் பண்ணிருக்கு. இந்த அடிப்படையில் நாம இந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்கலாம். 26,300 put now considered as a trend point. எப்போ கன்சிடர் பண்றோம், 930க்கோ 950க்கோ அப்போ இல்ல, இந்த இடத்துல 10-15க்கு ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை டச் பண்ணி பவுன்ஸ் ஆகுது. இந்த பவுன்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஓகே இந்த ட்ரெண்ட் பாயிண்டா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. இதை முதல்ல வேலிடா புரிஞ்சுக்கணும், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஓகே, ஸோ இப்போ 26,300 வந்து எனக்கு ட்ரெண்ட் பாயிண்டா இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் ஆப்போனண்ட் யாரு, இவன் ஆல்ரெடி அவனோட லோக்கு கீழே தான் இருக்கவே முடியும், இவனோட ஹையே 80 தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 250 கால். கரெக்டா, 250 கால். 250 காலுடைய ஹை என்ன, ஒரு 105.8 106ன்னு வச்சுக்கலாம். இது அந்த 106க்கும் மேலதான் இருக்குது. அதாவது ரெண்டாவது பிளேயரா இருக்கக்கூடிய ஆப்போனண்டா இருக்கக்கூடிய 250 காலுடைய ஹைக்கு மேலதான் இருக்கு. புரியுதுங்களா. அப்போ புட் சைட்ல ஸ்ட்ரென்த் அதிகமா தான் இருக்குதுன்றதை இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது என்ன, நெக்ஸ்ட் ஆப்போனண்ட் யாரு, இவனும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த அவனோட லோக்கு கீழே தான் இருக்க வாய்ப்பு, ஏன்னா 105 தான் அவனோட ஹையே. ஸோ நெக்ஸ்ட் 200 கால். 200 காலுடைய ஹை என்ன, 136. 136. ஓகே, 136. ஸோ யாரெல்லாம் இந்த ட்ரெண்ட் பாயிண்ட், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அக்ரெசிவ் என்ட்ரி, ட்ரெண்ட் பாயிண்ட் லோலியே அக்ரெசிவ் என்ட்ரி போடலாம்னு சொல்லி, அதை எல்லா நாளும் நீங்க பயன்படுத்துறத விட இந்த மாதிரியான நாள், புரியுதுங்களா, இந்த ட்ரெண்ட் பாயிண்டோட லோவே 300 புட்டுடைய ரெண்டு ஆப்போனன்ட், இம்மிடியட்டா இருக்கக்கூடிய ரெண்டு ஆப்போனன்ட், சேம் ஸ்ட்ரைக் நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக், ரெண்டு ஆப்போனன்ட்டையும் டிஃபீட் பண்ணி தான் அங்க பவுன்ஸே ஆகுறான். ஓகேங்களா. இப்ப இந்த இடத்துல நீங்க தைரியமா ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம்ல. ட்ரெண்ட் பாயிண்ட் லோல பவுன்ஸ் ஆகும் போதே நம்ம ஒரு என்ட்ரிக்கு போய் பார்க்கலாம்ல. எந்தெந்த சினாரியோ, நம்ம ட்ரேடிங் பண்றது முக்கியம் இல்ல, நீங்க 10 கோர்ஸ் இருக்கிறது 10 ஸ்ட்ராட்டஜி படிக்கிறது அது முக்கியம் இல்லை. நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக்,
அந்த லாஜிக்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜ், அந்த நாலேஜை பயன்படுத்தி ட்ரேடிங்ல சிச்சுவேஷன்ஸ், எந்தெந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல எப்படி நம்ம பிஹேவ் பண்ணணும், நாம என்ன முடிவுகளை எடுக்கணும்ன்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ், இது உங்களுக்கு கிடைக்காம நீங்க ட்ரேடிங்ல சர்வைவ் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜை கொடுக்கறதுக்காக தான் இந்த ட்ரேட் பிளான் சேனல் வந்து உங்களுக்கு வேல்யூபிளான இந்த கண்டென்ட்டை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ எத்தனை பேருக்கு பில்லிங்காக இருந்தோ நீங்க இந்த சேனலை கண்டினியூ பண்ணி இந்த சேனல்ல கொடுக்குற ஒவ்வொரு கண்டென்ட்டையும் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இதை தாண்டி உங்களுக்கு நாலேஜ் உங்களுக்கு தேவை, இதை தாண்டி நான் இந்த டெக்னிக்கை வந்து இன்னும் டீப்பரா நான் கத்துக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சேனலோட இப்போ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன் சேனலோட குரூப் லிங்க்கு, as well as நான் கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்றேன். தோஸ் ஹூ ஆர் வில்லிங் டு ஜாயின் இந்த குரூப் நீங்க ஜாயின் பண்ணலாம். ஆல்சோ இந்த கோர்ஸ் பத்தின, இந்த கான்செப்டை பத்தின முழு விவரங்கள் டைரக்டா அதை லேர்ன் பண்ணுன்ற விருப்பம் உள்ளவங்க என்னுடைய பர்சனல் டிஎம் பண்ணுங்க. என்னோட டெலிகிராம் ஐடியும் நான் பின் பண்றேன். ஓகே, ஸோ கண்டென்ட்டை நம்ம எந்த அளவுக்கு உள்வாங்கிக்கிறோம், எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோன்றத பொறுத்து தான் நம்மளுடைய ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் க்ரோ ஆகும். ஒன்ஸ் க்ரோ ஆயிடுச்சுன்னா நம்ம தாராளமாக அந்த ட்ரேடிங்ல சர்வை பண்ண முடியும். இது என்னுடைய ஒப்பீனியன். ஓகே, ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷன்றது ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு 10 பாயிண்ட்ஸ் ரிஸ்க் தானே. மினிமம் எவ்வளோ இருக்க போதீங்க? இங்கே எனக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சு, கேண்டல்ஸோட நம்ம ஸ்ட்ரென்த்தை நம்ம அப்சர்வ் பண்ணி ஒரு இடத்துல வந்து என்ட்ரி பண்ணி, ஈவன் இந்த 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 கேண்டில், அதாவது 10:35 கேண்ட்லேயே நான் என்ட்ரி போறேன்னா கூட எனக்கு மேக்ஸிமம் 10 பாயிண்ட் கூட 120, இதனுடைய க்ளோஸ் வந்து 120, 120ல என்ட்ரி பிளேஸ் பண்ணியிருந்தா கூட, இல்லை 118 115ல என்ட்ரி பிளேஸ் பண்ணியிருந்தா கூட மினிமம் ஒரு 10 பாயிண்ட் தான் ரிஸ்க் எடுக்க போறீங்க இந்த லோக்கு கீழே. இதுதான் ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ. இதுக்கு மினிமமா உங்களுக்கு எப்படி ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ கிடைக்கும்? ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி 2 ஆப்போனண்ட் பீட் பண்ணி தான் மேலே ஏறுது. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்போனண்ட் அண்ட் தென் ஃபோர்த் ஆப்போனண்ட் வில் சி. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு பாருங்க. நெக்ஸ்ட் என்ன, இவனோட லோ வந்து 112. 112க்கு கீழே தான் வந்துட்டாங்க. பாருங்க, 112 இங்கே பிளாட் பண்ணுவோம். அந்த 112க்கு மேலே இவன் வராத வரை நல்லா பாருங்க, 112 பிளாட் பண்ணிட்டேன். இந்த 112 பிரேக் பண்ணிடுது, ஒரு புல் பேக் கொடுத்து ஸ்ட்ராங்கா கீழே போயிடுறாங்க. இந்த கேண்டில், அதாவது 1140 எக்ஸாக்டா சொன்னா இந்த கேண்டில்ல பிரேக் பண்ணி கீழே போனவங்க திரும்ப இந்த 112க்கு உள்ளார 200 கால் வராம மார்க்கெட்ல வந்து 250 காலோ 300 காலோ ஆக்ஷன் மோடுக்கே வராது. ஓகே, ஸோ நம்ம ஒரு மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணாலே போதும், அதை ட்ராக் பண்ணிட்டே போனாலே போதும், நமக்கு நல்ல ஒரு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். என்ட்ரியை போட்டு போகிறோம், மார்க்கெட் ட்ராக் பண்ணிட்டே போகலாம். இதுதான் வந்து மார்க்கெட்டை நீங்க ரீட் பண்ற விதமா இருக்கணும். அதுக்காக தான் இந்த கான்செப்டை கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 200 காலுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஆப்போனண்ட் யாரு? 150 கால். 150 காலுடைய ஹை என்ன? 150 கால் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்து என்ன? இன்னி டேவோட ஸ்டார்டிங் ட்ரெண்ட் பாயிண்ட். இந்த ட்ரெண்ட் பாயிண்ட்டும் பீட் ஆச்சுன்னா மார்க்கெட்டோட ஓவரால் சென்டிமெண்ட் சேஞ்சஸ் டு டவுன் சைடு. ஓகே, ஸோ இதனுடைய ஹை என்ன? 170. ஸோ 170 நம்ம இங்கே போடலாமா? 170 நீங்க பாருங்க எவ்வளவு அக்யூரேட்டா அந்த 170 டேப் பண்ணிட்டு நிக்கிறான் பாத்தீங்களா? ஸோ இவனோட லோ என்ன? 112. அந்த 112 நம்ம இங்கே போடுவோமா? நேற்றுக்கு நடந்த, அதாவது 24th டிசம்பர் இந்த டே வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நிறைய நாலேஜ் உங்களுக்கு கொடுக்கும். நீங்க எந்த அளவுக்கு இதை அப்சர்வ் பண்றீங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. பாருங்க, இந்த 112 பிரேக் பண்ணிட்டு கீழே போயாச்சு. ஓகே, இந்த 112 பிரேக் பண்ணி கீழே போயுமே இங்க இப்பதான் டார்கெட்டை ரீச்சே பண்றான். அதுக்கப்புறம் அவனால சர்வே பண்ண முடியும். ஸோ மார்க்கெட்டோட ஹவர்ஸ் வந்து முடியுது. ஸோ அதனால அதுக்கப்புறம் எந்த ஒரு ரிவர்சல் பெருசா நடக்கல. பட் ப்ரீமியம்ல வந்து வீக்னஸ் ஏற்படுறதை நம்ம இங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுல என்ன இன்னொரு விஷயம் என்ன நான் சொல்றேன்னா, இவ்வளவு தூரம் கீழே வந்துச்சுல்ல, இது என்ன வேல்யூ? இது 95. 95ன்ற வேல்யூ என்னன்னு தெரியுங்களா? 150 கால் ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபை ஆகிறதுக்கு தன்னுடைய சேம் ஸ்ட்ரைக் ஆப்போனோட ஹை ரிப்பீட் பண்ணலாம் பாத்தீங்களா? அந்த சேம் ஸ்ட்ரைக் ஆப்போனோட ஹை தான் 95. அதாவது 150 புட்டுடைய ஹை. புரியுதுங்களா? 150 புட்டுடைய ஹை. ஏன்னா இதுக்கு கீழே போனாதான் இவனுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷன் ஃபெயிலியர் ஆகும். அன்பார்ச்சுனேட்லி மார்க்கெட் ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு. பட் இதுதான் லாஜிக். புரியுதுங்களா? ஸோ அந்த நேரத்துல 150 கால் உடைய சேம் ஸ்ட்ரைக் ஆப்போனன்ட் 150 புட்டை பாருங்க. 150 புட்டு பாருங்க. இப்போ இங்க இவன் இழக்கிறான். அப்போ இவன் என்ன பண்ணுவான்? இவனோட லோ என்ன? அதாவது சாரி, இவனோட ஹை வந்து
150 கால் தன்னுடைய ட்ரெண்ட் பாயிண்ட்டை இழக்குது. அந்த நேரத்தில் வந்து இவன் கெயின் பண்ணணும்னா இப்போ சோஃபார் என்ன ட்ரெண்ட் பாயிண்டோட லோ புட் சைடு தானே ட்ரெண்ட் பாயிண்ட் வந்துருக்கு 112. அந்த 112 இங்கே மார்க் பண்ணுங்க. புரியுதா? அதாவது மார்க்கெட்ல ஸ்டார்டிங் இனிஷியல் ட்ரெண்டான 150 கால் தன்னுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷனை இழக்குது. நல்லா பாருங்க, இழக்குது. இந்த ஜோன்ல இழக்க வந்தாச்சு. இப்போ கரண்டா டைரக்ஷன் மூவிங் வந்து நம்மளுக்கு இப்போ டவுன் சைடு. ஸோ ஃபர்ஸ்ட் நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் காலையில அப் சைடு டைரக்ஷன் ட்ரெண்ட் பாயிண்ட் இருந்துச்சு. அடுத்தது ஒரு ரிவர்சல் வந்து டவுன் சைடு வந்து நடக்குது. அந்த டவுன் சைடு நடக்கும்போது இனிஷியலா இருந்த ட்ரெண்ட் பாயிண்டோட ரேஞ்சுக்கு வந்துருச்சு. அப்போ அந்த இனிஷியல் ட்ரெண்ட் பாயிண்ட் தன்னுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷனை இழக்குது. அப்போ இங்க இருக்கக்கூடிய 150 புட்டும் இந்த ட்ரெண்ட் பாயிண்டோட இங்க ஸ்டார்ட் ஆன ட்ரெண்ட் பாயிண்டோடைய டிபி லோ அந்த லோவுக்கு மேல போயிருக்கணும். பட் போகவே இல்லை. ஓகே, இது வந்து மார்க்கெட் அவர் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு யூஸ் ஆகலை. ஆனால் ஆக்சுவலாக மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடிய டேட்டா இதுதான். ஓகே, ஸோ இந்த டேட்டாவெல்லாம் நீங்கள் ரீட் பண்ண பழகினா மட்டும்தான் உங்களால் வந்து ஆப்ஷன் செக்மெண்ட்டை முழுமையாக புரிஞ்சிக்க முடியும். ரொம்ப பேனிக்கே இல்லாமல் ரொம்ப நிதானமாக எந்த ஒரு என்ன சொல்றது, ஐயோ இன்னைக்கு எனக்கு சரியாவே அமையல, இன்னைக்கு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அமையலையே, இன்னைக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குது அப்படிலாம் நீங்க ஃபீல் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. ஏங்க லாஜிக்கலி என்ன நடக்குமோ அதான் நடக்கும். இங்க இங்க வந்து கால் அண்ட் புட், அதாவது மார்க்கெட்ல இந்த 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 வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பாருங்க. ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ நான் கொடுக்கணும்னு நினைச்சுதான் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். நிஃப்டி வந்து நமக்கு நிஃப்டிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, இது பேஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த பேஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் பிரைஸ் வந்து மூவ்மெண்ட் நடக்குது. ஓகேவா? இந்த பிரைஸ் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைரக்ஷன், ஒன்று வந்து அப் சைடு இல்லை டவுன் சைடு. ஓகே, ஆனா இந்த பிரைஸ் மூவ்மெண்ட்டை நம்ம டைரக்டா நிஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணாம ப்ரீமியம், அதாவது கால் புட் அப்படின்ற ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலயமா நம்ம பார்க்குறோம். காலுடைய ஒர்க் என்ன? மார்க்கெட்டை மேல் நோக்கி இழுத்துட்டு போறது. ஓகேவா? அப் சைடு அப் ட்ரெண்ட். புட்டுடைய வேலை என்ன? மார்க்கெட்டை டவுன் சைட்ல இழுத்துட்டு போறது. அப்போ மார்க்கெட் ஒண்ணுதான். ஓகே, இவனோட டைரக்ஷனை நம்ம இவங்களுடைய பார்வையில இருந்து பாக்குறோம். அப்போ ரெண்டு பேர் ஃபைட் பண்றாங்க. ஓகே, இதுக்கு நான் உதாரணம் ஒன்று சொல்றேன். இந்த 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 கேம் எத்தனை பேருக்கு தெரியும் பாருங்க. இங்க பீப்புள் இருக்காங்க, இங்கேயும் பீப்புள்ஸ் இருக்காங்க. மார்க்கெட்டை தன் பக்கம் இழுக்கிறாங்க, இவங்க மார்க்கெட்டை தன் பக்கம் இழுக்கிறாங்க. இவங்க வந்து புட்டு, இவங்க வந்து காலு. இவன் ஜெயிக்க ஜெயிக்க மார்க்கெட்டை டவுன் சைட்ல கொண்டு போவான், இவன் ஜெயிக்க ஜெயிக்க மார்க்கெட்டை அப் சைட்ல கொண்டு போவான். ஸோ அட் லாஸ்ட் வந்து எக்ஸ்பைரி டே அன்னைக்கு யாருடைய பலத்துக்கு இந்த மார்க்கெட்டோடைய சென்டர் பகுதியை யார் பக்கம் வச்சிருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து ஜெயிச்சாங்க, அவங்களுக்கெல்லாம் மதிப்பு இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து இந்த சென்டர் பாயிண்ட், அதாவது மார்க்கெட்டோட வேல்யூ வந்து இதுக்கு வந்து தன்னுடைய பக்கம் இழுக்கலையோ அவங்களுக்குலாம் மதிப்பு இருக்காது. ஸோ இப்படிதான் வந்து மார்க்கெட்ல வந்து வேல்யூ வந்து டிசைட் ஆகுது ஆன் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு. ஓகே, ஸோ நம்மளுடைய மொத்த அனாலிசிஸை இல்லை மொத்த கான்செப்டை ஒரு சின்ன சின்ன கேம் மூலியமா நம்மளால இதை புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நான் இதை கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நிறைய புட்டுக்கான ஆளுகள் இருப்பாங்க, இங்கே நிறைய காலுக்கான ஆளுங்கள் இருப்பாங்க. மார்க்கெட் எத்தனை பேர் வந்து தன்னுடைய இடத்துக்கு ஏரியா ஜோனுக்குள்ள கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்குலாம் மதிப்பு இருக்கும், யாரெல்லாம் கொண்டு வரலையோ அவங்களுக்குலாம் மதிப்பு இருக்காது. அந்த மாதிரி தான் இது லாஜிக். ஸோ இப்படி நீங்க புரிஞ்சுக்கும் போது ஏன் நாம வந்து நிஃப்டி ஸ்பாட்டே பார்க்கல, ஆனா ஆப்ஷன் ப்ரீமியம் வச்சு நம்மளால எப்படி இதை சொல்ல முடியுது அப்படிங்கிற அந்த ஒரு உங்களுக்கு எப்படி நடக்குதுன்னு தெரியாம இருக்கலாம்ல. அதுக்கு பிஹைண்ட் இருக்கக்கூடிய லாஜிக் வந்து இதுதான். நான் இப்படிதான் சிம்பிளா புரிஞ்சுக்கிறேன். ஸோ நேத்தையோட மார்க்கெட்ல நடந்த விஷயம் இவ்வளவுதான். இதுக்கு மேல பெருசா எதுவும் நடக்கல. இனிஷியல் ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபை ஆன அந்த 150 கால் ஃபெயில் ஆச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி மார்க்கெட் அவர்ஸ் முடிஞ்சிட்டதுனால நமக்கு அதுக்கு அடுத்து என்ன ரியாக்ஷன் நடக்கும்ன்றதை நம்ம நேற்று பார்க்க முடியல. மேபி நாளைக்கு பார்க்கலாம். அது இல்ல வேற ஏதாவது கூட நாங்கள் கேப் டவுன் ஆர் கேப் அப் நம்ம எப்பயும் ப்ரைஸ் ஆன்டிசிபேட் பண்ணல. அந்தந்த இன்ட்ராடேல என்னென்ன அனலைசிஸ் நம்ம பண்ண முடியும், என்ன நம்மளால வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ண முடியும், அதை வச்சு நமக்கு என்ன ட்ரேட்ஸ் அது கிடைக்கும், அவ்வளோதான் நம்மளுடைய கான்செப்ட். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு வீக்லி ஃபியூச்சர் சம்மந்தமான டவுட்ஸ் இருந்தாலும் இதில் உங்களுக்கு தெளிவாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா கூட வீக்லி ஃபியூச்சர்னு தனி நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம், அந்த வீடியோ மறுபடியும் பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக கிளாரிட்டி கிடைக்கும். எப்படி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணணும், உண்மையிலேயே நிஃப்டின்ற அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கால் அண்ட் புட் மூலியமா எப்படி ஹேண்டில் ஆகுது,
ஸோ இது எல்லாமே நிறைய கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன், ஈச் அண்ட் எவ்ரி டேல வந்து நம்ம கலெக்டிவான இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறோம். ஸோ கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங். நிச்சயமா ஒரு நாள் வந்து உங்களுக்கு இது ஃபெமிலியரான ஒரு கான்செப்டாக உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ தேங்க்யூ. இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய கருத்துக்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். ஆல்சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது சம்பந்தமான மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஆல்சோ உங்களுக்கு இந்த சிலபஸை நீங்கள் முழுமையாக கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னுடைய பர்சனல் டெலகிராம் ஐடிக்கு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். ஓகே, நான் ரெண்டுத்துமே டிஸ்கிரிப்ஷனில் அந்த கமெண்ட் செக்ஷன்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். தேங்க்யூ.